எங்கள் வீட்டில் காணப்படும் மின்சாதனங்களை செயற்படுத்தும் போது பயன்படுத்தப்படும் மின்சக்தி உபகரணத்திற்கு உபகரணம் வேறுபடுகின்றது. அதேபோல் வீட்டில் நுகரப்படுகின்ற அம்மின்சக்தியை அளப்பதற்கு மின்மானி பயன்படுகின்றது. இதற்கமைய மின்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் மின்சக்தியை கணிப்பிடும் முறை இப்பாடலகின் மூலம் கலந்துரையாடப்படும். வணக்கம். விஞ்ஞான பாடத்தில் நாம் கற்கும் பௌதிகவியல் அலகுகளில் இன்னும் ஒரு முக்கிய பகுதியை கற்பதற்காக நீங்கள் ஒன்று கூடியுள்ளீர்கள். இப்பாட அலகில் மின் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் மின்சக்தியை அளவை கணிப்பிடும் முறையை கலந்துரையாடுவோம். இனி நாம் பாடத்தில் கவனம் செலுத்துவோம். வீட்டிற்கு விநியோகிக்கப்படும் மின்சக்தி மின்மானியின் மூலம் அளக்கப்படுவது கிலோவாட்டு மணியில் ஆகும். இங்கு கிலோவாட்டு மணி என குறிப்பிடப்படுவது கிலோவாட்டு ஒன்றை வலுவாக கொண்ட உபகரணம் ஒன்று ஒரு மணித்தியாலத்தில் செலவிட்ட மின்சக்தியின் அளவாகும். சாதாரண வீடொன்றில் நுகரப்படும் சக்தியின் அளவு யூல்களில் அளவிடப்படும் போது அவை பெரிய எண்ணிக்கையில் காணப்படும். இதனால் சக்தியை அளவிட பயன்படும் சாதாரண அலகாக யூலுக்கு பதிலாக கிலோவாட்டு மணி எனும் அலகு பயன்படுத்தப்படும். இதற்கமைய ஒரு செகண்டில் பயன்படுத்திய மின்சக்தியின் அளவு யூலில் தரப்படும். இது ஒரு வாட்டு எனப்படும். இதற்கமைய கிலோவாட்டு ஒன்றில் காணப்படும் யூல் பெருமானத்தை பின்வருமாறு காட்ட முடியும். அதற்காக கிலோவாட்டு பெருமானம் வாட்டு ஆகவும் மணித்தியாலம் செகண்டாகவும் அலகு மாற்றம் செய்யப்படல் வேண்டும். நாம் நுகரும் மின்சக்தி கிலோவாட்டு மணியெனின் அது ஒரு மின் அலகு எனப்படும். இதற்கமைய இச்சமன்பாட்டின் மூலம் மின் சாதனம் ஒன்றுக்காக செலவிடப்பட்ட மின் அலகுகளின் பெருமானம் கிடைக்கும். இங்கு வாட்டு அளவை கிலோவாட்டாக அலகு மாற்றம் செய்வதற்காக 1000 வகுத்தல் வேண்டும். பின்னர் அவ்விடை மின் சாதனத்தில் பயன்படுத்தப்பட்ட மணித்தியாலங்களினால் பெருக்கப்படும். நுகரப்பட்ட மின் அலகுகளின் அளவு கிலோவாட்டு மணியில் கிடைக்கும். 60 வாட்டு மின்குமிழொன்று 10 மணித்தியாலங்கள் தொடர்ந்து ஒளிர்ந்தது எனின் அதற்காக செலவிடப்பட்ட மின்சக்தி அலகுகளின் பெருமானம் எவ்வளவு என்பதை தேடி அறிவோம். இங்கு மின்குமிழின் வலு 60 வாட்டு எனவும் ஒளிர்ந்த காலம் 10 மணித்தியாலம் எனவும் கொண்டு 60 வாட்டை 10 மணித்தியாலத்தால் பெருக்க வேண்டும். இதன் பின்னர் கிலோவாட்டு மணியில் விடையை பெற்றுக்கொள்ள 1000 வகுத்தல் வேண்டும். இதற்கமைய தரவுகளை பிரதியிட்டு சுருக்கும் போது இவ்வாறாக எமக்கு இறுதி விடை கிடைக்கும். 50 வாட்டு மின்குமிழொன்று தினமும் 5 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு ஒளிர்ந்தது எனின் மாதாந்தம் அதற்காக செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவு தொடர்பாக கவனம் செலுத்துவோம். இங்கு மின்குமிழின் வலு 50 வாட்டு எனவும் ஒளிர்ந்த காலம் 5 மணித்தியாலம் எனவும் கருதி 50 வாட்டை 5 மணித்தியாலத்தால் பெருக்க வேண்டும். இங்கு நாம் ஒரு மாதத்தில் செலவிடப்பட்ட மின் அலகுகளின் அளவை கணிப்பிட முயற்சி செய்வதால் 30 பெருக்க வேண்டும். இதற்கமைய தரவுகளை பிரதியிட்டு சுருக்கும் போது இவ்வாறாக எமக்கு இறுதி விடை கிடைக்கும். 40 வாட்டு வலுவுள்ள மின்குமிழொன்று தினமும் 5 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு ஒளிர்ந்தது. 100 வாட்டு வலுவுள்ள மின்சாதனம் ஒன்று தினமும் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு செயற்பட்டது எனின் மாதாந்தம் அவற்றுக்காக செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவு தொடர்பாக கவனம் செலுத்துவோம். இங்கு மின்குமிழின் வலு 40 வாட்டு ஆகவும் தினமும் ஒளிர்ந்த காலம் 5 மணி நேரமாகவும் உள்ளது. தொடர்ச்சியாக ஒரு மாதத்திற்கு செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவை கணிக்க 40, 5, 30 ஆகிய பெருமானங்கள் பெருக்கப்படும். அதேபோல் மற்றைய உபகரணத்தில் 100 வாட்டாலும் 2 மணித்தியாலத்தாலும் ஒரு மாதத்திற்கு செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவை காண 30 பெருக்கப்படும். இங்கு உபகரணங்கள் இரண்டிற்கும் மாதம் ஒன்றுக்கு செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவை காண வேண்டியுள்ளது. பின்னர் உபகரணங்கள் இரண்டினதும் தரவுகளை வெவ்வேறாக சமன்பாட்டில் பிரதியிட்டு கிலோவாட்டு மணியில் விடையை பெற்றுக்கொள்ள 1000 வகுத்தல் வேண்டும். பின்னர் அப்பெருமானங்களை கூட்டும் போது எமக்கு இறுதி விடை கிடைக்கும். நல்லது.
இப்போது உங்களுக்கு மின் உபகரணங்களில் செலவிடப்படும் சக்தியின் அளவை கணிப்பிடும் முறை பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும். இத்துடன் இப்பாட அலகுக்குரிய விடயங்கள் அனைத்தும் கலந்துரையாடப்பட்டு விட்டன. இனி நீங்கள் பாடத்தின் இறுதியில் உள்ள பயிற்சியில் ஈடுபட முடியும்.